வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். காசு எப்படிலாம் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க பணமே வாழ்க்கை இல்லை, எனக்கு பணம்லாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ நடைமுறைக்கு சாத்தியம்னா கேட்டிங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா பணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் பணமே வாழ்க்கைன்னா இல்லைங்க. ஆனால் வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப தேவை. இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பணம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கைக்கு. நம்ம ஆசைப்படுறதும் நம்ம கனவையும் நிறைவேற்றுறதுக்கு பணம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த இருக்கிற காலகட்டத்தில். அதனால் நம்ம அந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போகிறதுக்கு தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை நம்ம எப்படிலாம் பக்குவமாக செலவு பண்ணிட்டு கொஞ்சம் எப்படி சேவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன ஒரு மாதம் 1ஆம் நமக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதுதான் செலவு, இதெல்லாம் நமக்கு இது ஆடம்பரம், இதெல்லாம் அத்தியாவசியம்னு சொல்லிட்டு நம்ம எழுதும் போது நமக்கு தெரியும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. அதை எழுதும் போது நமக்கு இதுதான் செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு சேமிப்பு போக செலவு பண்ணணும். அது செலவு பண்ணிவிட்டு சேமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்படிமா செலவு பண்ணி சேமிச்சுட்டு எப்படிமா செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு 1000 ரூபா உங்கள்கிட்ட 20,000 சம்பளம்னா 1000 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. 19,000 தான் சம்பளம்னு சொல்லிட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாவை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்லையோ இல்லை நகைச்சீட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எதில் போட்டால் உங்களுக்கு என்ன அது நல்லதுன்னு சொல்லி தோணுதோ அதில் வந்து நீங்கள் காசை வச்சுருங்க, கொடுத்துருங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் தினமும் கணக்கு எழுதுறோமோ அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கும் போது தான் தெரியும் நம்ம இதெல்லாம் செலவு பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஆடம்பரம் செலவு பண்ணுறோம், இதெல்லாம் அத்தியாவசிய செலவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி நம்ம மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து மாதம் இது வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இதில்ன்ட்டு 5 கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்ட்டு ஜாஸ்தி வாங்கினா அப்புறம் வந்து நான் ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் வந்து வண்டு பூச்சிலாம் விழுந்துடும். அந்த மாதிரி பொருள்லாம் ஜாஸ்தி வாங்காமல் அப்பப்போக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கோங்க. எதெல்லாம் கெட்டு போகாத பொருளோ அதெல்லாம் நம்ம ஜாஸ்தி வாங்கிக்கலாம். இதெல்லாம் கெட்டு போகிற பொருளோ அதெல்லாம் கம்மியாக அளவாக வாங்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சாப்பாடுலாம் செய்வோம். சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம், அப்புறம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டோம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசிலாம் வேஸ்ட் பண்ணுவோம். அது கண்ணுக்கே தெரியாமல் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? அதையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து சேவ் ஆகும். இப்போ ஒரு 10 நாள் வர அரிசி ஒரு 15 நாள் வந்தால் நம்மளுக்கு தானே லாபம். அதனாலையும் காசு சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி இடத்துக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோட்டு எதோ ஜாஸ்தி ரேட் கொடுத்து நாம் வாங்காமல் நம்மளால நம்ம வீட்டுக்கு எது கரெக்டாக நீட்டாக என்ன அழகாக தெரியுமோ அதை குட்டி குட்டிஸாக வாங்கி வச்சுன்னா நம்ம சந்தோஷப்படலாம். பெருசாக வாங்கினா தான் சந்தோஷம் இல்லைங்க, குட்டி குட்டிஸாக வாங்கலாம், அதுலேயும் நம்ம காசு சேவ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு 5000 3000 இல்லை 2000 அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின் இல்லை வந்து வெள்ளி காயின் தங்க காயின்லாம் வாங்கி வச்சுக்கலாம். தங்க காயின் விற்கிற விலைக்கு நம்ம கிராம் கணக்கில் மில்லி கணக்கில் கூட தங்கம் வாங்கலாம். அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி காயின் வாங்கலாம். 1 கிராம் வந்து 350 ரூபா. 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் வாங்குங்க போதும், 3 கிராம் வாங்குங்க, 4 கிராம் நீங்கள் வாங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கிட்டுருக்குன்னு தோணும். நம்ம சேர்த்துக்க வரையும் தான் கஷ்டங்க. சேர்த்துக்க நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் விட முடியாது, சேர்த்து வச்சுட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிங்க. நம்ம வந்து நல்லா வாழ்க்கையை வந்து நம்ம மேம்பட்ட கட்டத்துக்கு போகலாம். நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லை சிலர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு என்னது இவ்வளோ சிக்கனப்படுத்துகிறான் என்ன பண்ண போகிறான் சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம சிக்கனப்படுத்தலை, நம்ம வாழ்க்கையில நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம இப்போவே சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு. மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம அதை வாங்கணும் இது வாங்கணும்னு இல்லாமல் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுலேயும் காசு சேவ் பண்ணலாம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க. ஒரு 1000 ரூபா உண்டியில் போட்டு வச்சா அந்த 1000 ரூபா அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதில் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1500 1100 1020 1030 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் 30 ரூபா நம்மளுக்கு லாபம் வந்தால் கூட அது நமக்கு தான் நாங்கள் பெனிஃபிட். அந்த மாதிரி போடுங்க. அப்புறம் வந்து சில்வர் காயின் வந்து வாங்குறதுங்க ஸ்கீம்லாம் கூட இருக்கிற சில்வர் ஸ்கீம்லாம் வந்து அதில் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பொருளாக வாங்கி வைக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட். ஆனால் காயினாக வாங்குறதுக்கு நீங்கள் சில்வர் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்கீம் நகைக்கடையில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ் ஆகும்.
நம்மளுக்கு தான் லாஸு. ஆனால் பொருளாக குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, தட்டு விளக்கு அந்த மாதிரிலாம் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்டு. காயின்லாம் வாங்குறது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். நகைச்சீட்டு போடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் செய்யுங்க. நல்லதாக செய்யுங்க. நம்ம நல்லா சாப்பிட்லாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம், கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம பொருளாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்ங்க.